දැන් අර ඉවරනකම අපි ආඥා කරනවා. இது முடித்துவிட்டு நாங்கள் ஒரு ஜெபிக்கிறோம். මෙතන තිනවා ආඥා කරා ඔබට. தோசைகள் அவர் உங்களுக்கு ஜெபிப்பார். ඔබට ආඥා කරනකම உங்களுக்கு ஜெபிக்கும் போது කොයි අමාරු වෙන්නේ. எங்கேயாவது ஒரு வழி இருக்கலாம். දැන් ඔබට අනාගත වාක්‍යයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரலாம். දැන් මොනවාද කරන්න ඕනේ? දැන් මේක උදාහරණ ඔබට ආඥා කරනවා කියලා දැන් යේසුස්ගේ නාමයෙන් රෝගේ සුව වෙනවා. ඉතින් நமக்கு இயேசு நாமத்தில் இப்ப நோய் சுகமாகுது. මොනවාද කිව්වේ? என்ன கூறி? යේසුස්ගේ නාමයෙන් රෝගේ සුව වෙනවා. இயேசு நாமத்தில் நோய் சுகமாகுது. ආමේන්. நீங்கள் ஆமென் என்று கூறி சும்மா இருக்கிறீர்கள். දැන් එළියට යනකොට வெளியே போய் சொல்லும்போது දැන් අපිට පොරොන්දු දන්නේ. உங்களுக்கு வாக்குத்தத்தம் தெரியவில்லை. වෙන කියපේකට ඇවුන්නේ. அவர் கூறியது தெரியவில்லை. மறந்துவிட்டீர்கள். මොකද කියන්නේ? ஒன்றும் சொல்ல வேண்டாம். ගිහලා බස් එක උඩ නිකම්ම. நீங்க பஸ்ல ஏறி சும்மா உட்காருங்க. නිකන් රිදෙනවා වගේ තියෙයි. வேதனை வரும் போல இருக்கும். මුකුත් කියන්නේ නැහැ. ஒன்றும் சொல்ல රිදෙනවා කියලා කියන්නේ නැහැ. வேதனை வருகிறது சொல்ல வேண்டாம். නිකන් சும்மா இருங்க. එතකොට කස්ත. அப்பொழுது அற்புதம் நடக்கும். ආශිර්වාද නැත්තේ ஆசீர்வாதம் ආස්කම් නැත්තේ அற்புதம் இல்லாதது කට නිසා. உங்கள் வாயிலினால். ඔබගේ කට නිසා. உங்கள் ඔබට வாயிலினால். පොරොන්දු කියන්න බැරි නිසා. வாக்குத்தத்தம் ඔබට உங்களுக்கு දෙවියන් වහන්සේ දුන්න පොරොන්දුවට වඩා தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ඔබගේ පරණ යාළුවා වෙන යකා දුන්න පොරොන්දුව ඔබ කියනවා. உங்கள் பழைய நண்பனான பிசாசோடு பேசுகிறீர்கள். තාමත් ඔබ යකා දුන්න දේවල් කියන නිසා තමයි நீங்கள் இன்னும் பிசாசுக்குரிய காரியங்களை பேசுகிறீர்கள். යකාගේ සාපේ ඔබ අරගෙන ඉන්නේ. பிசாசு சாபத்தை நீங்கள் බයිබලයේ பெற்றுக்கொள்கிறீர்கள். තියෙන මොනවාද? வேதத்தில் என்ன இருக்கிறது? දිව්‍යම බලය ඔබ තුල තියෙනවා. திவ்ய வல்லமை உனக்குள்ளே සමහරවිට இருக்கிறது. කේන්ති ගියාම මේව කියනවා. சிலருக்கு கோபம் வந்து இப்படியாக சொல்வார்கள். මාව යකෙක් කරගන්න එපා. என்னை பிசாசாக மாற்றி விடாதே. මාව என்னை යකෙක් කරන්න එපා. பிசாசாக மாற்றி விடாதே. බයිබලයේ කියන ඔබ තුල දිව්‍යම බලය ඉන්නවා. வேதத்தில் இருக்கிற உனக்குள்ளே திவ்ய வல்லமை இருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் வாசம் මුඛය මොනවද කියන්නේ? මාව යකෙක් කරගන්න. வாய் என்ன கூறுது? என்னை பிசாசாக மாற்றாதே. ඊට පස්සේ අර යකත් නේ මේ මගේ යාළුවා මම අඬනවා. அப்பொழுது பிசாசு கூறுவான், என் நண்பன் என்னை அழைக்கிறான். ඉතින් අර දිව්‍යම බලය පැත්තක ආක ඉන්න යකා එන්ට. அப்பொழுது திவ்ய வல்லமை ஒரு பக்கம், பிசாசு உள்ளே வருவான். කාගේ වැරද්ද? யாருடைய பிள்ளை? එක සිස්ටර්ගේ කියලා කටේ වැරද්ද. ஒருவர் கூறினார், ඒ එනගෙන මාව නිසා මන් දෙවියන් වහන්සේ. அந்த அறிவு வந்தது தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். කටේ වැරද්ද. வாயின் பிள்ளை. ගින්ගින්ගේ මිනිහා බැන්දනේ. போய் போய் நான் மனம் முடித்தேன். කිව්වා சொன்ன மாதிரி அவருக்கு சரியாக போய் පන්ති වෙලා වෙනවා. කිව්වොත් එහෙමයි. සෝපිනාසේ ආපන්. ආමෙන්. ඒක මොකද්ද? என்ன ඔබට காரியம்? ජීවනය ඔබ තුල තියෙන නිසා ஜீவன் உங்களுக்குள்ள ඔබ இருக்கிறபடியா පොරොන්දු කියන්නේ. வாக்குத்தத்தம் நீங்கள் මගේ பேசுகிறீர்கள். දරුවෝ ස්වයෙන් ඉන්න. මගේ දරුවෝ ස්වයෙන් ඉන්න. මම ස්වයෙන් ඉන්න. කිසි නපුර කෙන්නේ නැහැ. කිසි වසංගතයක් ලං වෙන්න වගේ. வராது. පැත්තක 17 දකුණු පැත්තේ දසදහසක් වැටේ. නමුත් කිසිවක් මං මෙතන ஒரு வலது பக்கத்தில் 1000 உங்களுக்கு 15 விழுந்தால் எந்த குறைவும் வராது. කතා කරන්න වචන. நீங்க வாக்குத்தத்தம் පොරොන්දුව பேசுகிறீர்கள். කියන්නේ ආශිර්වාද ඔබ තුල තියෙනවා. வாக்குத்தத்தம் பேசுங்கள், ஆசீர்வாதம் ආමෙන්. உங்களுக்கு கடந்து வரும். හalleluya. ස්වාමීන් වහන්සේ ආපන්. කොහොමද කියන්නේ දේව ස්වභාවයට නුඹ පංගුකාරී. தேவ சுபாவத்துக்கு நீங்க பங்குள்ள මොන ස්වභාවයටද? எந்த சுபாவம்? ස්වභාව කතා කරන්නේ. ඔක්කොම කියන බල ලස්සන කටි. දේව ස්වභාවයට මම පංගුකාරී. දේව ස්වභාවයට මම පංගුකාරයෙක්. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக. ආමෙන්. ආමේන්. එතන අපි අර මොන පංගුකාරයෙක්ද? ஆனால் இதுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கு. දේව ස්වභාවය. திவ்ய சுபாவம். දිව්‍යම ස්වභාවයට මම පංගුකාරයෙක් නිසා මට සියල්ලම දීලා තියෙනවා. මම ඔක්කොමඩම පංගුකාරයෙක්, උරුමකාරයෙක්, ආශිර්වාද ලබනවා. திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்குள்ள பட எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் அதிகாரம் பண்ணுவேன். හalleluya. දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය කොහමද? தேவனுடைய சுபாவம் எப்படி? ධර්මිෂ්ඨයි, நீதிமான், අධිකාරීත්වයක් තියෙනවා, අධිකාரம் පනවනවා, ආධිපත්‍යයක් ආධිපත්‍යයක් තිබෙනවා, බලය, ආණ්ඩු කිරීමක් තිබෙනවා, අධිකාரம் පනවනවා, බලයක් තිබෙනවා, බලය සර්ව පරාක්‍රමයක් සර්ව තිබෙනවා. බලය දැන් මේ දෙවියන් වහන්සේ කියනවා அந்த தேவன் කුරුසිය තුලින් සිළුවෙන් කුරුසිය තුලින් මම ධර්මිෂ්ඨ ස්වභාවය දුන්නා, நான் நீதிமான் ආධිපත්‍යයක් දුන්නා, අධිකාரம் අධිකාරීත්වයක් දුන්නා. බලය, ඒ නිසා அதனால் ඔබ මේ පොළවේ උරුමකාරයෙක් ඇටියට ජීවත් වෙනවා. நீ இந்த பூமியிலே சுதந்திரவாளியாக வாழுவாய். මේ කාටද දීලා තියෙන්නේ? இது யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ඔබට තමයි දීලා. உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். එතන මේක ඔබ විශ්වාස කරන්න. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். මේක ඔබ විශ්වාස කළොත් තමයි ඔබට සිද්ධ. இதை நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே අද ඔබ මේක විශ්වාස කළොත් තමයි ඔබ නිදහස් වෙන්නේ. இந்த தினத்தை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ඒක නිසා තමයි එපිසි 2:7 කියනවා. அதனால தான் எபேசியர் 2:8 ස්වර්ගීය ස්ථානයේ වාඩි කළසේක. பரலோக இடத்திலே உன்னை உட்கார வைத்திருக்கிறார். හalleluya. ஹalleluya. කාවල වාඩි කරේ පාස්ටර්? யாரை உட்கார வைத்தார்? කාවල වාඩි කරේ? யாரை உட்கார வைத்தார்? ඔබයි මාවයි
ස්වර්ගීය ස්ථානයේ වාඩි කළා. உங்களை மென்னே பரலோகத்திலே அவர் உட்கார வைத்திருக்கிறார். ආමේන්. ඒ ආධිපත්‍යයත් උඹට තමයි. அந்த அதிகாரம் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார். එක යෝවාන් පොත අන්තිම පදයේ කියලා ඉවර කරන්න. එක යෝවාන් 4:4. 1 யோவான் 4:4. මාගේ ප්‍රිය දරුවනි ඔබලා දෙවියන් වහන්සේට අයිතිව ලෝකයේ සිට මාගේ ප්‍රිය දරුවනි ඔබ දෙවියන් වහන්සේට අයිතිව ලෝකයේ සිට තැනකට වඩා ඔබලා තුළ සිට තැනන් වහන්සේ උතුම් බැවින් ආමේන්. ලෝකයේ සිටින තැනකට වඩා අසල්වැසියන් ඉන්න එක උතුම්. உலகத்தில் இருக்கிற விட பக்கத்தில் இருப்பவன் முக்கியமானவன். ආමේන්. ඔක්කොම මම එන්නේ වෙනකන් දේශනා. இந்த வீடியோ வரை நான் செய்தியை தருவேன். ඔබ හැදෙනකම යන්න. நீங்க திறந்து வரை நான் போக மாட்டேன். ඔබ එක්කෝ හැදෙන්න ඕනේ. ஒன்று நீங்க திருந்த வேண்டும் නැත්නම් මම හැදෙන්න. அல்லது நான் திருந்த வேண்டும். අද මේ දේශනාවේ என்று இந்த செய்தியிலே ඔබ එක්ක හැදෙන්න. நீங்கள் என்று திருந்து வேண்டும் නැත්නම් මම හැදෙන්න. அல்லது நான் திருந்துவேன். දෙන්නගේ එක්කෙනෙක් අරින්න. ரெண்டிலே ஒன்று கட்டாயம் நடக்கும். ලෝකයේ සිටිනවට වඩා உலகத்தில் இருக்கிறவனை விட ලෝකයේ සිටිනවට වඩා உலகத்தில் இருக்கிறவனை விட මා තුල සිටින්න எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ආමේන්. මේ මොකම ආමෙන් කියන්නේ ඇත්තටම තියෙනවා. இப்படியாக நீங்கள் ஆமென் சொல்ல மாட்டீர்கள். சத்தமாக ඇයි நீங்கள் මා තුල ඉන්නේ බලවත්. எனக்குள்ள இருக்கிறவர் வல்லமையானவர். ආමෙන් කියේ මා තුල ඉන්නේ දෙවියන් වහන්සේ. நீங்க கூறின எனக்குள்ள ඒක இருந்தவர். ඇයි දන්න පාස්ටර්ලා ආශිර්වාද දෙන්නේ. உங்களுக்கு தெரியும் ஏன் பாஸ்டர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள்? සමහරුගේ වැල්වල දේවල් නෑ පාස්ටර්ලා ආශිර්වාද දෙන්නේ කිව්වොත් මේක පදේ කියලා ආමෙන් කියනවා. දැන් මම ආශිර්වාදයක් ඉන්නවා කිව්වොත් ඔබ ආමෙන් කියනකොට ආශිර්වාද ඔක්කොම මට. நான் ஆசீர்வாதம் இருப்பேன் என்று கூறப்பட்டு நீங்கள் ஆமென் கூறி அது எல்லாம் எனக்கே வரும். ඒ කියන්නේ උඹලගේ මම ආශිර්වාදයේ ඉන්නවා කියලා මම කියන මොහොතේදී මගේ මුඛය ප්‍රකාශ කරන මොහොතේ 50ක් විතර ආමෙන් කියපුවොත් දෙවියන්ට ජොස් කරලා මට. நான் ஆசீர்வாதம் இருப்பேன் ஒரு 50 பேர் ஆமென் கூறும் பொழுது தேவன் எனக்கு ඒ ඔබ ஆசீர்வாதம். ආශිර්වාද වෙන්දී කිව්වම நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீர்கள் என்று நீங்கள் சொன்னா இருக்கிறீர்கள். அப்படியா? එන්න. ඉතින් ළඟ එන්න කියලා ඇත්තද? அப்படியா? ඒක තමයි ඔබ එන්නේ. அதுதான் லிখিதமாக ඒ ලෝකයේ සිටිනවට වඩා ඔබ තුල සිටින උතුම්. එන ඔබ තුල උතුම් තනවාසී ඉන්නවා. ඔබ සාමාන්‍ය පුද්ගලයෙක් නෙවෙයි. மனிதன் அல்ல. මේ විශ්වය නැවුවා වූ இந்த பிரபஞ்சத்தை දෙවියන් படைத்த වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? ආසමගේ සිංහාසනය, வானவன் சிங்காசனம், පොළොවගේ පාපටු. பூமியின் பாதபடி. මෙච්චර විශාල දෙවියන් වහන්සේ இவ்வளவு பெரிய ஒரு தேவன் මේ විශ්වයේ இந்த අයිතිකරුවාට உலகத்தை படைத்த தேவன். සිංහාසනයේ උඩ சிங்காசனத்தில் පාදේ ඇවිල්ලා තිබෙන පල්ලෙය. பாதம் பூமியில் එච්චර ලොකු දෙවියන් වහන්සේ இவ்வளவு பெரிய தேவன் මා නුඹතුල වාසය කරනවා කියලා நான் කියනවා. உனக்குள்ளே வாசம் செய்கிறேன். පොඩි අදවතකට இந்த சிறிய ඒ இருதயத்துக்குள்ளே ලොකු දෙවියන් වහන්සේ එනවනම් இவ்வளவு பெரிய தேவன் ඔබ வருவார். කොච්චර ලොකු මිනිසෙක් වෙන්න අවශ්‍යද? நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருக்க வேண்டும். මේ දැනගන්න නෑනේ. இந்த அறிவு உங்களுக்குள்ளேயே. ස්වර්ගයේ ලොකුයි. பரலோகம் பெரியது. විශ්වයකට වඩා පොඩි. இந்த உலகம் அதை விட சிறியது. ස්වර්ගය ඇවිල්ලා පළලයි දිගයි දන්නේ නැහැ. பரலோகத்தின் நீள அகலம் எங்களுக்கு தெரியாது. එන ඒකේ ඉන්න දෙවියන් වහන්සේ කොච්චර ලොකුද? ஆனால் அதில் இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்க කොච්චර வேண்டும். ලොකුද? எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும். ඇයි ඒකේ දිග පළල දන්නේ නැහැ ස්වර්ගය. நீளம் அகலம் எங்களுக்கு தெரியாது. එච්චර විශාලද? அவ்வளவு விசாலமான ඒක ආණ්ඩු කරන්නාව ඒක නැව්වා මගේ නැව්කාර කොච්චර විශාලද? ஆளுகட்சியும் அதிகாரம் பண்ண தேவன் எவ்வளவு விசாலமானவர். තක්කාලි ගෙඩියක් ආකාර තියෙන හදවතට උන්වහන්සේ කියනවා. தக்காளியை போல இருக்கும் உங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் வரவேற்கிறார். ඔබ කොච්චර ලොකුද? நீங்கள் எவ்வளவு பெரியவராக ඔබ இருக்கிறீர்கள். කොච්චර උතුම් වෙන්නේ? நீங்கள் எவ்வளவு பெரியவராக ඒක කොච්චර ඔබ ලොකු වෙන්නේ හේතුව මොකද්ද? அவ்வளவு பெரியவருக்கு காரணம் දෙවියන් என்ன? වහන්සේ ආව නිසා. தேவன் ඒ ස්වාමීන් වහන්සේ ඔබ තුල ඉන්න නිසා. ඔබ සාමාන්‍ය මිනිහෙක් නෙවෙයි අසාමාන්‍ය. நீங்க சாதாரண மனிதர்கள் நீங்க அசாதாரண ඒක තමයි දේව සියල්ල මම කරලා ඉවරයි. அதான் தேவன் கூட සියල්ල දීලා ඉවරයි. சகலத்தை கொடுத்து ඔබ තමයි ගන්න ඕනේ. நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබ ගත්තේ නැත්නම් දෙවියන් වහන්සේට දොස් කියලා நீங்கள் දියන්නේ. பெற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுக்கு குறை கூற ඔබ வேண்டும். තමයි ගන්න ඕනේ. நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ පදේ සම්පූර්ණයෙන් කියලා බලන්න. அந்த வசனத்தை வாசிங்கள். මාගේ ප්‍රිය දරුවනි ඔබලා දෙවියන් වහන්සේට අයිතිව ලෝකයේ සිට තැනකට වඩා ඔබලා තුළ සිට තැනන් වහන්සේ උතුම් බැවින් ඔබලා ඔවුන්ගෙන් ජයගෙන සිටින්න. නුඹලා ඔවුන්ගෙන් ජයගන්න සිටින්නෝය. நீங்கள் அவர்களை வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். ඒ කියන්නේ ජයගෙන සිටින්නෝය. வெற்றி பெற்று நீங்கள் ආයි இருக்கிறீர்கள். ජයගන්න දෙයක් නෑ. திரும்ப வெற்றி பெற ஒன்று ඔබ ජයගෙන ඉවරයි. நீங்க வெற்றி பெற்று එන விட்டீர்கள். කාගෙන්ද ජයගත්තේ? யாரிடம் வெற்றி பெற்றீர்கள்? අල්ලම ගෙදර නෝලයි. பக்கத்து வீட்டு மனிதனிடம். කාගෙන්ද ජයගත්තේ? யாரிடம் வெற்றி கொண்டீர்கள்? යක්ෂයා. பிசாசிடம். යක්ෂයාගෙන් ජයගෙන ඉවරයි. பிசாசிடம் வெற்றி கொண்டு வென்றீர்கள். ආමෙන්. දැන් ඇවිල්ලා සමහරු තාම ජයගන්න යනවා කන්ටේ. சிலர் இன்னும் ஜெயம் கொள்ள போகிறார்கள். තාම ජයගන්න යනවා. சிலர் இன்னும் வெற்றி கொள்ள போகிறார்கள். බයිබලේ බලන්නේ ජයගෙන ඉවරයි. வேதத்தில் இருக்கிறது வெற்றி கொண்டு விட்டார். ජයගෙන ඉවර මිනිහ කොහොමද
ඉන්නේ? ජය பெற்ற மனிதன் எப்படிதான் இருக்க வேண்டும்? ඔබ WWF බලනවා. wrestling උස්සලා දානවා කවුන් ගාලා. நீங்கள் ரெஸ்லிங் பார்த்திருக்கீங்களா? නෑ ඒක කමක් නෑ බලන්න තියෙනවා. බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம் பார்த்திருக்கீங்களா? ඒකේ දැන් එක එක ගාන බිම දාගෙන ගාලා ஒருவரை கீழே புரட்டி அடித்து වැටිලා ඉවරයි. அவன் கீழே விழுந்து விட்டான். දැන් ඇවිල්ලා රෙෆ්රි ඇවිල්ලා දෙනවා අර ගෝල් බෙල්ට්. ரெஃப்ரி வந்து அந்த கோல் பெல்ட்டை கொடுப்பான். බෙල්ට් එක ගත්ත ගමන් பெல்ட்டை எடுத்தவுடன் ඒක අරගෙන දැන් මෙයා පෙන්නනවා. அவன் கைகளை உயர்த்தி காட்டுவான். ඔබ දැන් දිනලා ඉවරයි. அவன் ஜெயம் கொண்டு விட்டான். දැන් දිනලා ඉවරයි. එයා දිනලා ඉවරයි. அவன் ஜெயம் பெற்று விட்டான். අසුබන පරාජය அவன் தோல்வியடைந்து கீழே ඉවරයි. விட்டான். දැන් ආයි කවුරුහරි කෙනෙක් කියලා එයාට ගායිද? அது திரும்ப யாராவது வந்து அவனுக்கு அடிப்பாங்களா? පරාජිත කරන ගායිද? தோல்வி அடைந்தவனுக்கு அடிப்பாங்களா? ඒ ගාන නැත්තේ. ஏன் அடிக்க மாட்டார்கள்? පරාජය වෙලා ඉවරයි. அவன் தோல்வி அடைந்து එයාට බෙල්ට් එක අරගෙන යන්න. அவனுக்கு பெல்ட் எடுத்து செல்ல. ආමේ. ඒ වගේ තමයි ඔබට යන්නදී. அப்படியே எடுத்து வெறும் சும்மா செல்ல தான் இருக்குது. දැන් යකයි விசாசு வருவான். ආවම බලන්න. ඕකේ. அவனை பார்த்து ஓகே நீங்க சும்மா செல்ல. අයියෝ පරාජිතයි. அவன் ඉතින් தோல்வி ඒ නිසා ඌට අපි පෙන්වන්න ඕනේ ඔක්කොම ටික. அவனுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் காட்ட தேவையில்லை. අපි අක්කා ඉතිරියවන මම දන්නවද මම ඒක ඔක්කොම හරි අක්කා ඔව් මම මෙතන පාටේ මම. நீ பிசாசு ஒரு மல்லுக்கட்ட தேவையில்லை நீ அப்படியே உட்கார்ந்து நான் செல்கிறேன். ඇයි යේසුස් වහන්සේ ඔක්කොම පොඩි කරලා ඉවරයි. இயேசு அவன் எல்லாவற்றையும் நசுக்கி விட்டார். ජය අරගෙන ඉවරයි. දැන් ඔබ කවුද? நீங்கள் யார்? දන්නේ. දැන් මේ කියලා දන්නේ. இப்பொழுது கூறி ඔබ කවුද ජය ගත්තා? நீங்கள் யார்? நீங்கள் ஜெயம் கொண்டு දැන් ඔබ ජය අරගෙන තමයි වාඩි වෙලා ඉන්නේ. ஜெயம் கொண்டு உட்கார்ந்து එහෙනම් இருக்கிறீர்கள். පරාජිත නෑ. எந்த விதமான தோல்வியுமே இல்லை. අපි මොනවද කියන්නේ? நாங்கள் என்ன கூறுகிறோம்? මේ ඔක්කොම පරාජිත පාසල්. எல்லாவற்றையும் தோல்வியடைந்து සිතූ පැතූ දේ ඔක්කොම පරාජිත. நாம் நினைத்தது எல்லாவற்றையும் இல்லாவிட்டது. සිතූ පැතූ දේ පරාජය වෙන්න විදියක් නෑ. நீங்கள் நினைத்தது இல்லாமல் காரணம் அல்ல. පරාජිත වගේ. தோல்வியை போல இருக்கும். බෙදේ කිව්ව ලාසරස්ගේ කතාව. இவர் கூறினார் லாசருக்கு கதை. දවස් 4ක් වෙන. 4 நாளாக இருக்குது. කවුද ඇතුලේ හිටියේ? யார் உள்ளே இருந்தது? දැන් තමයි දේශනා කරන්නේ. இப்பொழுது செய்தியை தந்தார். කියන්නේ வாய்களை திறந்து කවුද හිටියේ ඇතුලේ? එයා කිව්වනේ. මරියම්. දන්නව බය වෙනවා. சிலர் தெரியும் ஆனால் பயந்திருக்கிறார்கள். මරියගේ නම කියන බය වෙන්න ඕනේ. மரியாதை பேர் மரியம். பயப்பட வேண்டாம். දැන් බයිබලයේ කෙනෙක් මරිය. එළිය කවුද? வெளியே யார் இருந்தது? මාර්තා. மார்த்தா. ඒක මරියා ඒක ඔක්කොම ඉවරයි. மரியாதை நேரத்தில் எல்லாம் ඒක முடிஞ்சது. මොකද පරාජය වෙලා ඉවරයි. அவள் நேற்று தோல்வி ලයිෆ් එක පරාජය. வாழ்க்கையை முடித்து සමුදේ ලාසරසුත් නැහැ. லாசரு மறுத்து விட்டார். මාර්තා මොනවද නැතුවේ? மார்த்தா என்ன செய்தார்? පරාජය වෙලා නැහැ. தோல்வி அடையவில்லை. ඇයි යේසුස් காரணம் එයා இயேசு ජය දෙනවා. அவர் ஜெயம் பெறுவார். දවස් 4ක් වෙනවා. 4 நாளாகிறது. ගඳ ගන්නවා. நாற்றம் அடிக்கிறது. ගඳ බාධාවක්. ஒரு கல்லு දැන් කියන යේසුස් ගල අරන් දාමු. இயேசுவோட கூட கல்லை எடுத்து අර போடு. කෞන්සලින් දෙනවා යේසුස් වහන්සේට. அவர் கூறுகிறார் கௌசல்யா. අනුශාසනාව දෙනවා. அவர் ஆலோசனை தருகிறார். ගඳගායි. நாற்றம் அடிக்கும். ගඳගායි. நாற்றம் அடிக்கும். අපිත් එහෙම කරමු. நாங்களும் යේසුස් වහන්සේ ආස්කල් කරන එක ගල අරන් දාන්න. இயேசு அற்புதம் செய்கிற கல்லை எடுத்து போடு. ඔය වැරදි මුඛේ වසන්ද. பிள்ளையானது අපි வாய் කියන ගඳගායි. வாய் நாற்றம். යේසුස් වහන්සේ නැගිටවන්න බලනවා. இயேசுவோட எழுப்பாங்க. අපේ මුඛයෙන් කියන ගඳගායි. எங்கள் வாய் கூறுகிற යේසුස් වහන්සේ நாற்றம். ආශිර්වාද කරන්න කැමති அவர் වෙනවා. ஆசாரிக்க பார்க்கிறார். අපි මොනවද කියන්නේ නෑ මට හරියන්නේ නෑ. நாங்கள் கூறும் எனக்கு சரியாகாது. ඔබ කොහොමද කියන්නේ? நீங்கள் எடுத்தமாக பேசுகிறீர்கள். කල ආකරන. கல்லை நீங்கள் எடுத்து போடு. ආතාවරේ ගඳ ගන්න පුළුවන්. சூழ்நிலை நாற்றம் அடைக்கலாம். ලාසරස් මැරිලා லாசர் மறுத்து ලෝකයා விட்டார். බලන මොහොතේ உலகம் යේසුස් பார்த்து වහන්සේ මැරිලා නේද දෙවියන් වහන්සේ මයින්පත්. இயேசுவோட கூட மறுத்து ඔබගේ ප්‍රශ්නෙට ප්‍රමාද නැවැළි. ඔබගේ ඇදහිල්ල ඔබට ස්ථිරව තියෙනවා. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நேரம் சென்றால் பல விசுவாசம் வரும். ඔබගේ යාඥාව ප්‍රමාද වුණත් හරි. உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் ඔබගේ ආශිර්වාද ප්‍රමාද වුණත් හරි ලැබෙන්නේ නෑ කියන එක නෙමෙයි ලැබේ. ඒක ඔබ ජයගත්තා. உங்கள் ஆசீர்வாதம் காமித்த உங்கள் விசுவாசத்துக்கு கட்டாயமாக ඔබ கிடைத்தீர்கள். කියන්නේ මම ජය ගන්නවා. நீங்கள் கூற வேண்டும். මොරොන්දු කියන්නේ. வார்த்தையை சொல்லி වචනය කෙරේ විශ්වාසය வார்த்தையை තබන්න. நோக்கி விசுவாசத்தை வையுங்கள். වචනය කෙරේ කියන්නේ. வார்த்தையை நோக்கி விசுவாசத்தை வையுங்கள். සමහර කතා කරනකොට කියනවා சிலர் கலைக்கப்பட்டு கூறுவார்கள் 2012 2012 තවත් ක්‍රයිසිස්. இன்னொரு கிரைசிஸும் வருகிறது. අපේ කිතු இன்னொரு கிறிஸ்தவர்கள் அப்படியாக கேட்கிறார்கள். මට පතලයි කාලේ